நம்ம ரீசெண்டாக போட்ட ஆஃபரில் எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. 3 குக்கீஸ் வாங்கிங்கன்னா 2 குக்கீஸ் காம்ப்ளிமெண்ட்டாக தருவோம்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 1500 rupees குக்கீஸ் வாங்கினீங்கன்னா 1200 worth குக்கீஸ் எடுத்துக்கலாம். இதுவே 1000 rupeesக்கு மேலே குக்கீஸ் வாங்கினீங்கன்னா 600 worth குக்கீஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தோம். எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சதுங்க. ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி இமீடியட்டாக வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 10-12 ஆர்டர்ஸ் தான் வந்து டிஸ்பேச் பண்ணி அனுப்புவோம். ஏன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஓவர்லோட் எடுத்துக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு இன்னும் கைக்கு நல்லா வந்து சேரும். ஸோ உங்களுக்கு வேணும் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் வாங்கியிருக்கேன். அதை வந்து இப்போ செட் பண்ணிடலாம். ரொம்ப நாளாகவே இது வாங்கலாமா வேண்டாமா யோசிச்சிட்டே இருந்தேன். காசு உண்மையிலே வந்து வர்த்தா இல்லை வேஸ்ட் ஆகிடுமா, ஏன்னா நிறைய வந்து நான் இதை வீடியோஸ் பார்த்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஃபங்க்ஷனலாக இருந்தது. பட் உண்மையிலே சில திங்ஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் யூசேஜ் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகலை, குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதிரி நம்ம ரிட்டர்னும் போட்டுக்கலாம் இதை அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐடியாவில் இதை வாங்கினதுங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக ஏன் வாங்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இந்த ப்ராடக்ட் இருந்தது. இதுதான் மல்டிபிளாக நம்ம வந்து பருப்பு போட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஆர்கனைசர். நம்ம ஒரு தனித்தனியாக பாட்டில் வந்து தனியாக வச்சுருப்போம் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒன்று சமைக்கணும்னா ஒன்று பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணுவோம். பட் இது பார்த்தீங்கன்னா இதுலேயே 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டும் நீங்கள் வந்து 3/4 கிலோ வரையுமே பருப்பு போட்டுக்கலாம். நான் 1 கிலோ பேக்கெட் வந்து பிரித்து கொட்டுறேன் பாருங்கள். பட் என்னால் முழுசாக போட முடியல, 3/4 கிலோ வரை நீங்கள் போட்டுக்கலாம். இதுவும் நீங்கள் வந்து 1/2 கிலோ பேக்கெட் வாங்கினீங்கன்னா தாராளமாக போட்டு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். 6 விதமான பருப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கடலை பருப்பு, தோரம் பருப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உடச்ச கடலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, அப்புறம் கொண்டக்கடலைன்னு சொல்லி போட்டுட்டு இதில் ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா கொண்டக்கடலை மட்டும் வர மாட்டேங்குது. மற்றபடி எல்லா பருப்பும் சூப்பராக நம்மளுக்கு வந்து டிஸ்பென்சரில் வந்து அழகாக கீழே வந்து கொட்டிக்குது. இதோட மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னா, கீழே வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அது வழியாக வந்து உங்களுக்கு அழகான குட்டி குட்டி போர்ஷன்ஸாக கீழே வந்து அந்த ட்ரேயில் வந்துடும். இது ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஃபங்க்ஷனலாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொண்டக்கடலை மாதிரி பெரிய ஐட்டம்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி மற்ற பருப்பு எல்லாமே அதில் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பருப்பு கூட அழகாக போட்டு நம்ம அதில் வச்சுக்கலாம். ஸோ நான் எல்லாத்தையும் அழகாக போட்டுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம மேலே வச்சிடலாம். நடுவில் ஒரு சின்ன ஒரு கப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து இந்த ஸ்டார் ஆனஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும். அண்ட் இப்போ எனக்கு இந்த உளுத்தம் பருப்பு வேணும்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா அழகாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கீழே கொட்டிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குல்ல. உண்மையிலே இது வந்து ஜென்யூனாக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னா 10க்கு ஒரு 9 மார்க் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ ஏன் அந்த 1 மார்க் கம்மினா அந்த கொண்டக்கடலை வரலன்றதுனால நான் கம்மி பண்ணுறேன். மற்றபடி ரொம்ப யூசேஜ் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ரிவ்யூ பண்ணி அதுக்கு வந்து லிங்க் வேணும்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி போடுறேன். உங்களுக்கு ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமில் லிங்க் கொடுக்குறேன். நிறைய எக்கச்சக்கமான இந்த மாதிரி ஹோம் ப்ராடக்ட்ஸ் நான் போடுறேன். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இப்போ இந்த செட்டப் முடிச்சுட்டு விவானை கூட்டிகிட்டு கீழே வந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ ப்ளே டைம் அவனுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அழகான ஸ்விங் கார் தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு நாளைக்கு சைக்கிள் ஓட்டுவோம், ஒரு நாளைக்கு ஸ்கேட்டிங் ஸ்கூட்டர் ஓட்டுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்விங் கார் ஓட்டுறாரு. இது வந்து லவ்லா பிராண்டட் ஸ்விங் கார். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த கால் மெயினாக அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணி அவங்க ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து அந்த ஸ்டேரிங் வீலுக்கு வைக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கால் மசிலுக்கு வந்து ரொம்ப எக்ஸசைஸாக இருக்கும், நல்லா ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ இது பல விதமான கலர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் விவான் குட்டிக்கு. இப்போ இந்த வந்து பழைய உடஞ்சு போடுறதுனால புதுசு வந்து இன்னொன்று வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா அவனுக்கு வீட்டில் ஸ்விங் கார் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அது காத்தோட்டமாக கீழே காமன் பிளேஸில் கொண்டு வந்து ஓட்ட சொல்லினேன். மெயினாக ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் பாருங்கள். அந்த ஓப்பன் பிளேஸில் விளையாடுறப்போ பசங்கள்லாம் கூடி விளையாடுறப்போ நிறைய பசங்களோட மிங்கிலாக இவனும் விளையாடுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லிங்கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஸோ தர்ப்பணம் பண்ணுறது, அந்த நம்ம முன்னோர்களுக்கு வந்து செய்யக்கூடிய சில சாங்கிலாம் இன்றைக்கி செய்வாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா சமையலில் வந்து ரேவந்துக்கு வெஜிடபிள் புலாவ் கட்டி கொடுத்துட்டேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ் வேலியில் ட்ரைப்ளேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பிரியாணி பாட் 2.5 லிட்டர்ஸில் வந்து வாங்கியிருந்தேன். அதை எனக்கு ஓப்பன் பண்ணி இதில் வந்து கீர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பாயசம் பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சம் இளநீரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேமியாவும் சேர்ந்த மாதிரி கீர் பண்ணலாம் முடிவு பண்ணி ஓப்பன் பண்ணேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே வந்து வாங்கிட்டு இருக்கேன். இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே வந்து நான் ரியாக்டிவ் நேச்சர் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். 100% டாக்ஸின் ஃப்ரீ. அதே மாதிரி வெர்ஸ்டைல் குக்கிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பாத்திரம் வாங்கினீங்கன்னா பல விதமான டிஷ்ஷஸ் சூப்பராக பண்ணிக்கலாம். நீங்கள் இண்டக்ஷன்லையும் வச்சுக்கலாம், நீங்கள் ஸ்டவ்லையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி சைடில் ஹேண்டில்ஸ் வைடாக்கிறதுனால சூடு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்சிங் மூடியும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி நம்ம கீர்
ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ உள்ளுக்குள்ளே ஸ்டிக்கர் இருக்கும், நம்ம அதை ஹீட் பண்ணி அழகாக எடுத்துட்டோம்னா வந்துடும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். நான் வந்து ஃபுல் க்ரீம் பால் ஊற்றி தான் இந்த கீர் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா டபுள் ஹார்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த கோகோனட் இந்த பாயசம் மிக்ஸ் கிடைக்கும். அதோடு சேர்த்து கொஞ்சம் சேமியாவும் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணி பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ரேவந்துக்கு பருப்பு சாதம் வச்சுருக்கேன். அண்ட் கத்திரிக்காய் முருங்கை போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி காலையில் ரேவந்துக்கு வந்து வெஜிடபிள் புலாவும் பண்ணேன். ஸோ அவனுக்கு ரொம்ப ஃபேவரட் அது, அதனால் அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சு நிறையவே சேர்த்து பண்ணிவிட்டேன். விவானும் சாப்பிடுவோம், ஹஸ்பண்டும் சாப்பிடுவோன்றதுனால. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீர் பண்ண ஆரம்பிச்சுலாம். பால் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த ரெடிமேட் அந்த பேக்கெட் போட்டு அந்த சேமியாலாம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடணும். மாவுக்கும் அரைச்சி வச்சுட்டேன் நம்ம அடை போடுறதுக்கு. ஸோ இது வந்து சிம்லேயே வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஹெவி பாட்டம் இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கீர் பண்ணுறதுக்கு, பிரியாணி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆஷா 12 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 40% டிஸ்கவுண்ட் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் வரும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாயசம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடையும் தட்டி எடுத்தாச்சு. சாப்பாடு இன்றைக்கி சூப்பராக வந்து மெனு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காக்காய்க்கு போய் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அமாவாசை வந்து என்னென்ன சமைச்சிங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் விவான் குட்டிக்கு ஒரு புது ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டைமில் நிறைய டிவி பார்க்குறேன், ஃபோன் பார்க்குறேன்றதுனால அதை கட் பண்ணுறதுக்காக நான் நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருப்பேன். அதில் இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக அந்த அமேசானில் வாங்கினது. இதுவுமே வந்து ஸ்பான்சர் கிடையாதுங்க. நான் பர்சனலாக என் பையனுக்கு என்கேஜ் பண்ணுறதுக்காக வாங்கினது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மற்ற குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி போடுறேன். இது வந்து மெயினாக அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலர் பிக்கிங், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷேப் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் வந்து சிலிகான், அந்த கீழே இருக்கிறதுலாம் சிலிகான்றதுனால பயம் இல்லாமல் கொடுக்கலாம். இந்த டோட்டல் கிட்டோட பேர் பார்த்திங்க அப்படின்னா ரெயின்போ சார்ட்டிங் இருக்கும். ஸோ அது கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லா ஷேப்ஸ் எல்லாம் வந்து சார்ட் பண்ணலாம். இதில் மொத்தம் நீங்கள் ஒரு 5 விதமாக விளையாடலாம். ஃபஸ்ட்டு கலராக கப்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த கப்ஸில் அந்த கலருக்கு ஏற்ற அந்த ஷேப்ஸ் எல்லாம் தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி போடணும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அது ஒரு ஷேப் இருக்கும். எல்லா ஷேப்ஸுமே, அதாவது எல்லா கலரில் கூடிய அந்த ஒரு ஷேப்பை மட்டும் எடுத்து அந்த கார்டில் வைக்கணும். இது அடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க சில வந்து நம்மளுக்கு அந்த கேம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம பண்ணணும். அதில் ஒரு என்ன சொல்கிறது, இது இந்த காரில் இந்த கேம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது கரெக்டாக குழந்தைய பண்ண வைக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸ் குழந்தைங்க எங்கேஜாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ ஸ்க்ரீன் டைமிங் கம்மி பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா தானேங்க அவங்களும் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து எங்கேஜாக இருப்பாங்க. வெறும்னா நீ ஃபோன் பார்க்க, டிவி பார்க்க, விளையாடுனா என்ன விளையாடணும்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டில் ஒரு 5-6 கேம்ஸ் வாங்கி வச்சுட்டோன்னா மாற்றி விளையாடிட்டே இருப்பாங்க. நான் இது மட்டும் இல்லாமல் ஒரு 3 கேம் எக்ஸ்ட்ராவும் வாங்கியிருக்கேன். அதுவும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து தனித்தனி பிரித்து வச்சுட்டேன். இப்போ இந்த கார்டில் பேக்கில் 3 கலர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கலரில் இருக்கக்கூடிய எல்லா ஷேப்ஸுமே நம்ம அங்கே வைக்கணும். ஸோ இது வந்து அடுத்த ஒரு அவங்களுக்கு சேலஞ்ச். ஸோ ஒரு கார்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க வந்து நம்ம சொல்லுவோம், நீங்கள் டிவி பார்க்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்து ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்போம். பசங்க அதை எப்படி கேட்பாங்க. ஸோ நம்ம அவங்க கூட உட்காந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ குழந்தைங்க உண்மையிலே நம்ம சொல்கிறது அப்படியே கேட்குறாங்க. நான் அதை நல்லா லிட்டரலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வந்து கேம் அழகாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் திருப்புனா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இப்போ எல்லா கலர்லேயும் இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதில் வைக்கணும். க்ரீன், எல்லோ, ரெட், பர்பிள், ஆரஞ்சு, ப்ளூன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கூட்டிட்டோம்னா அதில் கூடிய ஸ்கொயர் மட்டும் சூஸ் பண்ணி அந்த ஸ்கொயருக்குள்ளே வைக்கணும். இது எதுக்குன்னா குழந்தைங்களோட இந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், நம்ம ஷேப் சொல்லிக் கொடுக்குறதுக்கும், கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது நான் அமேசானில் தாங்க வாங்கினேன். இது ஸ்பான்சர் கிடையவே கிடையாது. இது மாதிரி நான் ஒரு 3 கேம்ஸ் வாங்கியிருக்கேன். நான் அதையும் சொல்கிறேன். உங்களுக்கு நான் லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்த கார்டில் பார்த்திங்கன்னா சர்க்கிள் இருக்குது. இப்போ இந்த சர்க்கிளில் எல்லா கலரில் இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ் எடுத்து நடுவில் ப்ளேஸ் பண்ணணும். இதனால குழந்தைங்களுக்கு வந்து அந்த கிரிப், ஹேண்ட் கிரிப், நாளைக்கு வந்து ஸ்கூல் போகிறப்போ பென்சிலை பிடிச்சி எழுதுகிறப்போ அந்த கிரிப் வந்து ஈஸியாக வரும். அடுத்தது வந்து ஹார்ட், இதில் ஹார்ட் அந்த ஷேப்ஸ்லாம் வைக்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலாக யூசேஜாக இருக்குல்ல. இது வந்து உங்களுக்கு சின்ன பசங்களில் எல்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் வயதானவங்களாக இருக்கீங்களா உங்கள் பேரம்பேதிக்கு வந்து நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லை வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நான் அப்படி தான் என்னோட விவான் ஸ்கூலில் மிஸ்கிட்டையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க, பசங்க வரவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து செஞ்சோ காமிச்சோன்னா பசங்க எங்கேஜாக இருப்பாங்க அப்படின்னு. அவங்களும் ஆமாம் மேடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், எல்லா ஷேப்ஸுமே சார்ட் அவுட் பண்ணி வச்சிட்டோம்.
நான் ஹெல்ப் பண்ணவே இல்லை, அவங்ககிட்ட சொல்லி மட்டும் கொடுத்தா போதும், அவரே எல்லாத்தையும் பண்ணிவிடுவார். இந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ விவானை என்கேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃப்ரீ டைமில் வந்து குழந்தைங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். கீழே போயிட்டு சைக்கிளிங் கொடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த கார் ஓட்டியிருப்பேன், அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தால் இந்த ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லா விதமான ஷேப்ஸும் கலர்ஸும் கம்பைன் பண்ணியிருக்கு. அந்த ஷேப் அந்த கலர் கரெக்டாக எடுத்து இப்போ அது மேலே வைக்கணும். இது அடுத்த டாஸ்க். அதுவும் அந்த கையில் அது இடுக்கிமா இருக்குது பார்த்திங்களா, அந்த மவுத்தில் தான் அதை யூஸ் பண்ணி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான எஜுகேஷ்னல் டாய்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 6-7 இந்த மாதிரி டாய்ஸ் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஃப்ரீ டைமில் நம்ம பக்கத்தில் உட்காரணுங்க. குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்து அவங்க நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள், நான் பாட்டுக்கு ஃபோனை பார்க்குறேன்னு சொன்னால் குழந்தைங்க பண்ண மாட்டாங்க. நம்ம உட்காந்து என்கேஜ் பண்ணணும். என்கேஜ்டாக அவங்கள வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களும் அது இன்வால்வ்டாக பண்ணுவாங்க. நிறைய இடத்துல நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம். நீங்கள் விளையாடுங்க சொல்லி கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். கிச்சன் வேலையோ இல்லை வந்து நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும். பட் அந்த குழந்தைங்க தனியாக விளையாடுறப்ப போர் அடிக்கும். அதே ஒரு அம்மாவோ அப்பாவோ இல்லை பிரதரோ கூட உட்காந்து அவங்களோட வந்து அந்த கேமை பகிர்ந்து விளையாடுறப்போ அவங்க இன்னும் என்கேஜாக ஹாப்பியாக விளையாடுறாங்க. நான் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விவானுக்காக வந்து மெயினாக இந்த கேமுக்காக ஒதுக்கி வச்சு தான் விளையாடிட்டுருக்கேன். அந்த மாதிரி பண்ணுறப்போ குழந்தைங்க உண்மையிலேயே நல்லா இன்வால்வ் ஆகிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த லேர்னிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி நிறைய பிள்ளைங்களை பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் அண்ணா அக்கா இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் தானே வந்துடும். பட் சிங்கிள் சைல்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த என்கேஜ்மெண்ட் நம்ம கொடுத்தா தான் உண்டு. ஸோ இதை நம்ம வந்து இந்த ஏஜ் மெயினாக இந்த 3 இயர்ஸில் அதை மெயினாக பார்க்கணும். இப்போ விவான் வந்து நிறைய கேப்க்கு அப்புறம் போடுறதுனால ரேவந்த் இப்போ ஸ்கூலுக்கு டியூஷன் போயிடுவான். ஸோ அவனுக்கு வந்து ரேவந்த் கூட என்கேஜ் பண்ண டைமே சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. அப்போது நான் என் ஹஸ்பண்ட் மாற்றி உட்காந்து என்கேஜ் பண்ணிட்டு இருப்போம். அண்ட் மெயினாக நான் அவனோட ஃபுல்லாக அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் பார்த்துட்ருக்கேன். ரேவந்த் பிறந்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப என்கேஜ். அப்போ வந்து எனக்கு சில விஷயங்கள் தெரியாது, சில மெச்சூரிட்டி கிடையாது. பட் இப்போ அந்த லாங் கேப் வந்ததுக்கப்புறம் விவான் குட்டி வந்ததுக்கப்புறம் நிறைய நான் விஷயம் வந்து அவனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய வந்து அவனுக்கு புதுசாக வந்து சில விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதில் சில முயற்சி தான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த புக்கு பார்த்திங்கன்னா ட்ரேசிங் புக்கு. இப்போ வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து அவனுக்கு அந்த ஹேண்ட் ரைட்டிங் பழக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபிங்கருக்கு வந்து நல்லா நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கு இந்த ட்ரேசிங் புக்கு வாங்கினேன். இதில் வந்து மார்க்கர் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த மார்க்கர் வந்து நம்ம அழிச்சிக்கலாம். ஸோ அவங்களும் எரேசர் கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக வந்து நம்ம பெர்மனெண்ட் மார்க்கர் கிடையாது, டெம்பரரி மார்க்கர் தான். ஸோ அதை ட்ரேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஏபிசிடி அந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது உட்காந்து ஒரு 20 மினிட்ஸ் அவனுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் மாதிரி கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு இன்னும் அந்த grip வராது, அந்த கண்ட்ரோல் வராது இல்லையா, இதெல்லாமே வந்து ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து போர் அடிக்கிறேன்னு நினச்சிக்காதுங்க. இது எல்லாமே அப்கமிங் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விவான் மாதிரி குட்டி இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் வந்து கிராண்ட் சில்ட்ரன் இருக்கலாம். அவங்க யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு நல்லா என்கேஜ்டாக, ஸோ வந்து அந்த ஸ்க்ரீன் டைமிங் கொடுக்காம இதே மாதிரி அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் வீட்டிலே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன தான் பசங்க வந்து ப்ளே ஸ்கூலுக்கு போனாலும் அம்மா நம்ம நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்கூல் மேலேயே ஃபுல்லாக வந்து பாரத்தை போட்டுட்டு நம்ம எதுவுமே சொல்லிக் கொடுக்காம இருக்கக்கூடாது. நம்மளும் வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே சில விஷயம் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சர் நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இருந்தால் மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, எனக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் ஒரு விஷயமாக விவானுக்கு வந்து பார்த்து வாங்குறது நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா விவான் மாதிரி இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு வந்து மைட் பி அது தெரியாமல் இருந்திருக்கலாம், பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதை பார்த்து ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நம்ம கிட்ஸுக்கும் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.